நுமரோ குரு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான மூலாங்க் 2 எனப்படும் டிரைவர், பேசிக் அல்லது சைக்கிக் நம்பர் பற்றிய அற்புதமான உலகத்தை ஆராய உள்ளோம். நீங்கள் நமது பிரபலமான மூலாங்க் 1 வீடியோவை மிஸ் செய்திருந்தால் கவலைப்பட வேண்டாம். அதை நீங்கள் பிறகு பார்வையிட டிஸ்கிரிப்ஷன் இல் லிங்க் சேர்க்கப்பட்டுள்ளது. மூலாங்க் 2க்கு தனித்துவமான குணாதிசயங்கள் உள்ளன. அவற்றை முழுமையாக அறிய நம்முடன் இருங்கள். மூலாங்க் 2க்கு ஏற்ற சிறந்த தொழில் வழிகள், அதிர்ஷ்டமான எண்கள், நிறங்கள் மற்றும் நட்புகள், கூட்டுறவுகள், திருமணத்திற்கு ஏற்ற நம்பர்ஸ் ஆகியவற்றை பற்றி நாங்கள் வெளிப்படுத்தப் போகிறோம். உங்கள் மொழியில் மூலாங்க் 2 தொடர்பான வீடியோக்களை தினசரி பதிவேற்றம் செய்ய உள்ளோம். எனவே நீங்கள் எந்த வீடியோவையும் தவறவிடாதீர்கள் என்று உறுதி செய்ய பெல் ஐகான் அழுத்தவும். நம்முடன் இருங்கள். மூலாங்க் 2 பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்வோம். முழு தகவல்களுக்காக கடைசி வரை பார்த்து மகிழுங்கள். எண்ணியல் படி டிரைவர், பேசிக், சைக்கிக் நம்பர் 2 என்பது எந்த மாதத்தின் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆகும். உதாரணமாக, நீங்கள் 2ஆம் தேதி பிறந்திருந்தால் உங்கள் எண் 2 ஆகும். 11ஆம் தேதி பிறந்திருந்தால் 1 மற்றும் 1 ஐ கூட்டி 2 ஆகும். 20ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 2 மற்றும் 0 ஐ கூட்டினால் 2 ஆகும். 29ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 2 மற்றும் 9 ஐ கூட்டினால் 11. பின்னர் 1 மற்றும் 1 ஐ கூட்டினால் 2 ஆகும். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் 2 என்ற எண் கொண்ட முதன்மை பண்புகளை பகிர்ந்து கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் பிறந்த திகதி அடிப்படையில் அவர்களின் தனிப்பட்ட குணங்கள் மாறுபடக்கூடும். உதாரணமாக, 2ஆம் தேதி பிறந்த ஒருவர் 11ஆம் தேதி, 20ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி பிறந்த ஒருவருடன் வேறுபட்ட குணங்களை கொண்டிருக்கலாம். இந்த தனித்துவமான வேறுபாடுகளை வீடியோவின் முடிவில் விரிவாக காணப்போவோம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். மூலாங்க் 2 சந்திரனுடன் தொடர்புடையது. இது சூரியனுக்கு ஒத்துழைக்கிறது. ரோமன் நியூமரல் 2 ஐ பார்க்கும்போது அது I மற்றும் 2 என எழுதப்பட்டுள்ளது. இது ஆதரவு மற்றும் ஒற்றுமையை குறிக்கிறது. இரவில் மென்மையான ஒளியை அளிக்கும் சந்திரன் போல் மூலாங்க் 2 உடையவர்கள் தங்கள் வாழ்வில் இந்த ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு பணியை பிரதிபலிக்கிறார்கள். மூலாங்க் 1 புதிதாக ஒன்றை தொடங்குவதை குறிக்கிறது. அதே சமயம் மூலாங்க் 2 திட்டமிடல் மற்றும் அந்த யோசனைகளை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்துகிறது. இதனால் அவர்கள் பிறருக்கு இயல்பாக ஆதரவாளர்களாகவும் ஒத்துழைப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள். மூலாங்க் 2 உணர்ச்சிகளுடன் மற்றும் இயன்நிலை கூறுகளுடன் நெருங்கிய தொடர்புடையது. இந்த மண்ணில் பிறந்தவர்கள் உணர்ச்சிவசப்பட்டவர்கள், நுண்ணுணர்வு உள்ளவர்கள் மற்றும் கலைத்திறன் கொண்டவர்கள். சந்திரனின் மாறிக்கொண்டிருக்கும் நிலைகள், வளர்த்திகழ்ச்சி மற்றும் குறைந்த நிகழ்ச்சி அவர்களுடைய தனித்தன்மைகளையும் தீர்மானிக்கின்றன. அவர்கள் சில நேரங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் தாக்கத்துடன் செயல்படுபவர்களாகவும் தோன்றுவார்கள். சந்திரனை கவிஞர்கள், குழந்தைகள் மற்றும் கலைஞர்கள் மதிப்பது போல் மூலாங்க் 2 உடையவர்கள் இயல்பாக விரும்பப்படுபவர்கள். அவர்கள் சமூக நிகழ்ச்சிகளில் அழகான ஒளியுடன் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பன்முகத்தன்மை மற்றும் கவர்ச்சியால் மற்றவர்கள் அவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். சந்திரனின் அழகைப் போல் மூலாங்க் 2 உடையவர்கள் பலர் அழகானவர்கள் என கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய உணர்ச்சித்தன்மை மற்றும் கலைத்திறன் அவர்களுடைய கவர்ச்சியை மேலும் உயர்த்துகிறது. முழங்கை 2 கொண்டவர்களுக்கு செல்வாக்கு, நகைச்சுவை உணர்வு மற்றும் அன்பான தன்மைகள் குறிப்பிடத்தக்கவை. அவர்கள் பேசும் விதம் பரிவு மற்றும் நட்புத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. இது மற்றவர்களுக்கு சிறப்பு உணர்வை அளிக்கிறது. அவர்கள் முகத்தில் பெரும்பாலும் மகிழ்ச்சியான புன்னகை இருக்கும். சில நேரங்களில் மனச்சோர்வு இருந்தாலும் அவர்கள் பிறரை சந்திக்கும் போது அதை பகிர்வதில்லை. அவர்களின் நகைச்சுவை உணர்வு அபாரமானது. அவர்கள் மற்றவர்களுக்கு சுகமாக உணர்ச்சி கொடுக்க திறம்பட முடியும் மற்றும் எங்கே சென்றாலும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவார்கள். அவர்கள் பேசும்போது மற்றவர்களுக்கு ஓர் சொந்த உணர்வை அளிக்கின்றனர். இது அவர்களின் பேச்சும் நடத்தையும் மூலம் தெளிவாக தெரிகிறது. இந்த பண்பு அவர்கள் மக்களை இலகுவாக இணைக்க உதவுகிறது. அவர்களின் நகைச்சுவை மனநிலையை இலகுவாக்குகிறது, மேலும் அவர்கள் இருப்பது மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டு வருகிறது. ஒரு சிறந்த உதாரணமாக, முழங்க 1 கொண்ட அப்பா தன் குழந்தையை கடினமாக எழுப்புவார். எழுந்திரு, நேரம் ஆகிவிட்டது என்று. ஆனால் முழங்க 2 கொண்ட அப்பா அல்லது அம்மா பரிவான வார்த்தைகளுடன், எழு செல்லமே, காலையது, தயாராகவா என்று சொல்வார்கள்.
அவர்கள் அன்பான மற்றும் பரிவு மிக்கவர்கள். உதாரணமாக, ஷாப்பிங் செய்யும்போது முழங்க 1 கொண்டவர்கள் வேகமாக தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் முழங்க 2 கொண்டவர்கள் கவனமாக விருப்பங்களை ஆராய்வார்கள், விலை ஒப்பீடு செய்வார்கள், சிறந்ததை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களின் உளச்சூழல் இது போன்ற ஒழுங்காகவே இருக்கிறது. அவர்களின் கண்கள் ஒரு சிறப்பான வெளிச்சத்தை கொண்டிருக்கும், மேலும் முகத்தில் பெரும்பாலும் புன்னகை காணப்படும். இவர்கள் அனைவருக்கும் சிறந்ததை மட்டுமே விரும்புகிறார்கள் மற்றும் ஒற்றுமையுடன் செயல்பட முயற்சிப்பார்கள். அவர்கள் குழுக்கள் அல்லது குடும்பங்களின் ஆதரிக்கும் மற்றும் ஒருங்கிணைக்கும் பங்கு வகிக்கின்றனர். புதிய அனுபவங்களை பெற தாராளமாக ஆர்வமாக இருப்பார்கள். உதாரணமாக, புதிய இடம் சென்று பார்க்க அல்லது திரைப்படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு வந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக செல்லலாம், இதை செய்யலாம் என்று சொல்வார்கள். அவர்கள் புதிய செயல்களை உற்சாகமாக தொடங்குவார்கள், ஆனால் ஒரே நிலைமையை பராமரிக்க சில சமயம் சிரமமாக இருக்கலாம். முடிவில், முழங்க 2 கொண்டவர்கள் அன்பும் நகைச்சுவையும் மிக்கவர்களாக இருப்பதுடன் மற்றவர்களுடன் உறவை மேம்படுத்தவும் ஒரு நேர்மறை சூழலை உருவாக்கவும் மிகுந்த திறமை கொண்டவர்கள். மூலாங் 2 உடைய இருவருக்கும் நிலைத்தன்மை மற்றும் ரெஸ்ட்லெஸ்னஸ் இவை சார்ந்துள்ளது. அவர்களின் இயல்பு பல நேரங்களில் அன்செட்டில்ட் ஆக காணப்படுகிறது. சில நேரங்களில் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள், ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் துக்கமாக இருக்கின்றனர். அவர்களின் தனிமையின் ஒரு பகுதியாக சில அளவுக்கு குழந்தைத்தனமாகவும் அல்லது எமெச்சூர் தன்மையாகவும் தோன்றுவர், மேலும் அவர்கள் செயலில் ரெஸ்ட்லெஸ்னஸ் காணப்படலாம். அவர்கள் பொதுவாக மென்மையான பேச்சு மற்றும் நாகரீகமான தொடர்புகளை கொண்டுள்ளார்கள், ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அக்ரெசிவ் ஆகவோ அல்லது கோபமாகவோ மாறலாம். அவர்களின் உணர்ச்சி நிலைகளின் இந்த மாறுபாடு அவர்கள் அன்பிரடிக்டபிள் என காட்டக்கூடியதாக இருக்க முடியும். அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு மிகவும் டெடிகேட்டட் ஆனவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் தங்கள் முழு வாழ்க்கையையும் அவர்களுக்கு அர்ப்பணிக்கலாம். ஆனால் அவர்கள் மிகவும் அட்டாச்ட் ஆகும் பழக்கத்தால் மற்றவர்கள் அவர்களை இன்ட்ரூசிவ் அல்லது அதிகமாக ஈடுபட்டவர்கள் என்று கருதக்கூடிய சூழல் உருவாகலாம். அவர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படும் தன்மையுடன் கூடியவர்கள் மற்றும் சென்சிட்டிவ். அவர்கள் உறவுகளில் மிகுந்த இன்வால்வ்மென்ட் காட்டுவதால் அதே அளவிலான டெவோஷன் அவர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிறைவேறாதபோது அவர்கள் தனிப்பட்ட உறவுகளில் சிக்கல்களை சந்திக்கலாம். அவர்களின் உணர்ச்சி மற்றும் சென்சிட்டிவ் தன்மை அவர்கள் ஹர்ட் அல்லது டிசப்பாயிண்டட் ஆகிய உணர்வுகளுக்கு உட்படச் செய்யும். மூலாங் 2 உடையவர்களின் மிக முக்கியமான பண்பு அவர்கள் திட்டமிடுவதில் சிறந்தவர்களாக இருப்பது. அவர்கள் குறைபாடற்ற திட்டங்கள் மற்றும் யோசனைகளை உருவாக்க முடியும், ஆனால் அவர்கள் செயல்படுத்துவதில் சிரமப்படும் பழக்கம் உள்ளது. இது வேலைகளை தள்ளிப்போட்டு எப்போதாவது முடிக்க முடியாதவாறு ஆக்குகிறது. அவர்கள் திட்டங்கள் சவுண்ட் ஆக இருந்தாலும் முதல் நடவடிக்கை எடுப்பதில் சோம்பேறித்தனம் அவர்களின் முழு திறமையை அடைவதில் தடை செய்யக்கூடும். அவர்கள் கற்பனை மற்றும் கலை நுணுக்கம் கொண்டவர்கள் என்பது அவர்களின் பலமாகும். அவர்கள் பொதுவாக ஆர்வமிக்கவர்களாகவும் மிருகங்கள், செடிகள் மற்றும் குழந்தைகளுடன் தொடர்புடைய நன்மை மற்றும் கருணையுடன் இருப்பவர்களாகவும் காணப்படுவர். அவர்கள் முதியோர்களாக இருந்தாலும் கூட குழந்தை மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதையாவது விரும்பினால் அதில் ஆடமண்ட் ஆக மாறுவதோ அல்லது அதை பெறாதால் அப்செட் ஆகுவதோ உண்டு. மூலாங் 2 உடையவர்களுக்கு மனநிலை மாறுதல்கள் பொதுவாக காணப்படும். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அல்லது உற்சாகத்திலிருந்து கோபம், துக்கம் அல்லது டிப்ரெஷன் ஆகியவற்றிற்கு மாறலாம். இந்த உணர்ச்சி மாறுபாடு அவர்களின் ஆழமான சென்சிட்டிவ் மற்றும் உணர்ச்சியூட்டும் தன்மையை பிரதிபலிக்கிறது. மறுபக்கம், அவர்களின் உணர்ச்சி தீவிரம் சில நேரங்களில் நெகட்டிவிட்டி அல்லது டிப்ரெஷனிற்கு வழிவகுக்கும். அவர்கள் உணர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பாரங்களை ஏந்துகிறார்கள், இது அவர்களை மிகவும் சடன்ட் மற்றும் டீப்பாக வைத்திருக்கலாம். அவர்களுக்கு மோட்டிவேஷன் மற்றும் பாசிட்டிவ் அவுட்லுக் இவை மிகவும் அவசியமானவை. உங்கள் வீட்டில் உங்கள் துணைவர் அல்லது வாழ்க்கை துணைவர் மூலாங் 2 உடையவர் 2, 11, 20 அல்லது 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் என்றால் அவர்கள் கூடுதல் கவனத்தையும் புரிதலையும் தேவைப்படுவார்கள். அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளைப் போலவே வழிகாட்டலையும் உறுதிப்பாடையும் தேவைப்படுவார்கள். பொறுமை மற்றும் மென்மையான அணுகுமுறையுடன் அவர்களை அவர்களின் உணர்ச்சி சவால்களை சமாளிக்க உதவுவது மிக முக்கியம். மூலாங் 2 கொண்டவர்களுக்கு இயல்பாக கலை, படைப்பாற்றல் மற்றும் உயிரணுக்கேற்ற கற்பனை சக்தி மிக்கவர்கள். இந்த குணங்கள் அவர்களின் முக்கியமான பலங்களாகும். கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த தொழில்களில் அவர்கள் கற்பனையை வெளிப்படுத்தும் வழியில் சிறந்த வெற்றி பெற முடியும்.
ஓவியம், பின்புலம், கலை வடிவமைப்பு, மென்பொருள் வடிவமைப்பு, ஃபேஷன் வடிவமைப்பு, உள்ளமைப்பியல் வடிவமைப்பு, 3D அனிமேஷன், கவிதை மற்றும் எழுத்து போன்ற துறைகள் அவற்றுக்கு மிகவும் ஏற்றவை. மேலும் மூலாங் 2 சந்திரனின் தாக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இது நீர் மற்றும் அதன் இயக்கங்களுடன் தொடர்புடையது. சந்திரனின் காந்திகூறுதல் சக்தி பூமியின் பெருக்கங்களை பாதிக்கிறது. இதனால் உயர்வும் குறைவும் ஏற்படுகிறது மற்றும் வானிலை அமைப்புகளை பாதிக்கின்றது. அதேபோல் மூலாங் 2 உடையவர்கள் திரும்ப நிறைவில்லாத தொழில்களில் அல்லது நீர்களுடன் தொடர்புடைய தொழில்களில் வெற்றி பெறுவார்கள். உங்கள் வீட்டில் மூலாங் 2 உள்ளவர்களுக்கு நீருடன் தொடர்புடைய எந்தவொரு செயல்பாடுகளும் நிறைந்திருக்கலாம். உதாரணமாக அவர்கள் பொறியாளர்கள் என்றால் இரசாயனங்கள், திரவங்கள், நீர் அல்லது திரவங்களுடன் தொடர்புடைய தொழில்களில் பணியாற்றுவர். நீரின் தூய்மையில் கேங்நீய நீர் தொழில்கள், நீர் விநியோகம் அல்லது பால்வெளி மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பு போன்ற தொழில்கள் அவர்களுக்கு மிகுந்த பொருத்தம் வாய்ந்தவை. மேலும் பால் மற்றும் பிற வெள்ளைப் பொருட்கள், ஐஸ்கிரீம் மற்றும் பட்டு போன்றவை சந்திரனின் தாக்கத்துடன் தொடர்புடையவையாக கருதப்படுகின்றன. மற்ற துறைகள் காகித உற்பத்தி அல்லது வெள்ளைப் பொருட்கள் தொடர்புடைய எந்தவொரு பகுதியும் அவர்களது திறனோடு மிகுந்த ஒத்திகையை கொண்டிருக்கின்றன. மேலும் மூலாங் 2 உடையவர்கள் தொடர்பு மற்றும் செய்தி பரிமாற்றத்தை தேவைப்படும் பங்களிப்புகளிலோ அல்லது பணிகளிலோ சிறப்பாக விளங்குவர். தொலைத்தொடர்பு, வாடிக்கையாளர் சேவை அல்லது எழுதுதல் அல்லது வாய்வழி தொடர்புகளுடன் தொடர்புடைய எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். மருத்துவ துறையில் திரவங்களுடன் தொடர்புடைய துறைகள். உதாரணமாக பத்தோலஜி, இரத்தம் தொடர்பானது அல்லது தூங்குதலை அளிக்கும் வல்லுநர்கள் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு அளிக்கும். அவர்கள் சரும வல்லுநர்கள் அல்லது கண் வல்லுநர்களாகவும் சிறப்பாக செயல்படலாம். ஏனெனில் சருமம் மற்றும் கண்கள் சந்திரனின் பரப்பில் உள்ளன. முடிவில் மூலாங் 2 உடையவர்கள் கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த தொழில்களில் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்துவர். உட்பட நடிப்பு, பாடல், இசை, எழுதுதல் மற்றும் ஓவியம். எந்த தொழில் அவற்றின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் அல்லது நீருடன் தொடர்புடைய செயல்பாடுகளுடன் தொடர்புடையது, அது அவர்களது திறனோடு ஒத்திகை அளிக்கும். மூலாங் 2 உடையவர்களுக்கு எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய சவால்கள் முன்னர் நாம் விவாதித்தவையாக இருக்கின்றன. அவர்கள் மிக சிறந்த திட்டமிடுவோர், ஆனால் செயல்படுத்துவதில் குறைவுகள் உள்ளனர். சில சமயம் அவர்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடும். செயல்படுவதற்கு தொடர்ந்த ஊக்கம் தேவைப்படுகின்றது. உதாரணமாக உங்கள் வீட்டில் மூலாங் 2 உள்ளவர் இருந்தால் அவரை படிக்க அல்லது பணிகளை முடிக்க ஊக்குவிக்க நேரிடும். அவர்கள் தொடர்ந்து வழிகாட்டுதலுக்கு உடன்பட்டு வேலைகளை முடிக்க வேண்டும். பிறகு அவர்களது மனநிலை மாற்றங்களும் ஒரு முக்கியமான குறைபாடு ஆகும். சில சமயம் அவர்கள் மிகுந்த உற்சாகம் மற்றும் சந்தோஷத்தில் இருப்பார்கள். ஆனால் மற்ற சமயங்களில் அவர்கள் ஆழமான கவலைகள் அல்லது மனச்சோர்வை உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் உணர்ச்சிமிகு மற்றும் எளிதாக விரக்தி அடைகின்றனர். ஒரு சிறிய பிரச்சனையும் அவர்களுக்கு பெரிதாக உணரப்படுவதாகும். அவர்கள் சிந்திக்கும் போது உலகின் அனைத்து சுமையையும் கைகொண்டு நடந்து கொண்டு இருப்பது போல் எடுப்பார்கள். ஆனால் அந்த நிலை உண்மையில் பெரியது இல்லாதிருந்தாலும். மூலாங் 2 உடையவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கவனமாக கையாள வேண்டும் மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். அவர்கள் மனநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்த முடிந்தால் அவர்கள் சிறந்த வெற்றியை அடைய வாய்ப்பு உள்ளது. அவர்கள் மிகவும் உணர்ச்சிமிக்க, காதலான மற்றும் சில நேரங்களில் தீய சிந்தனைகள் கொண்டவர்கள். இந்த தன்மையால் பல காதல் உறவுகள் உருவாகின்றன. ஏனென்றால் அவர்கள் எளிதாக உற்சாகமாகி ஆழமான உறவுகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் உணர்ச்சிகள் திடீரென்று மாறக்கூடும். இதனால் அவர்கள் தங்களது உறவுகள் குறித்து சந்தேகம் கொள்கிறார்கள். இது விசுவாசமின்மை அல்லது காதல் தொடர்புகளில் வெறுமைப்படும் நிலையை உருவாக்கலாம். மூலாங் 1 உடையவர்கள் தங்களுடைய முடிவுகளை எடுத்தல் மற்றும் சுயாதீனமாக இருப்பதில் வல்லவராக இருக்கும். ஆனால் மூலாங் 2 உடையவர்கள் மிகுந்த யோசனைகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்கள் பல நேரங்களில் தங்களின் முடிவுகளைப் பற்றி சந்தேகப்படுகிறார்கள். செயல் எடுக்க வேண்டும் அல்லது காத்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர்கள் மற்றவர்களிடமிருந்து ஆலோசனைகள் கேட்க விரும்புகிறார்கள். இதனால் அவர்கள் முடிவுகளை எடுக்கவில்லையோ அல்லது வாய்ப்புகளை இழக்கக்கூடும். இந்த குறைகளை தீர்க்க, குறிப்பாக தங்களுடைய முடிவுகளை எடுத்தல் மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மையை கட்டுப்படுத்துவதை முயற்சித்தால் மூலாங் 2 உடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வெற்றியை அடைய முடியும். மூலாங் 2 உடையவர்களுக்கு இந்த எண் மிகுந்த அதிர்ஷ்டம் அல்லது பெரிய சவால்களை கொண்டுவர முடியும். இது வாழ்க்கையில் மிகுந்த உயர்வுகளையும் குறைவுகளையும் கொண்டுவர முடியும்.
இந்த இருமைத்தன்மை சந்திரன் மூலம் வருகிறது. இது எண் 2 ஐ நிர்ணயிக்கின்றது. சந்திரன் முழுமையான சந்திரகீர்த்தி மற்றும் அமாவாசை புதிய சந்திரன் போன்ற நிலைகள் கொண்டுள்ள போல் எண் 2 இன் விளைவுகளும் அசாதாரணமாக இருக்க முடியும். சில சமயங்களில் மிகப் பெரும் அதிர்ஷ்டம் மற்றும் மற்ற சமயங்களில் பாதிப்புகள். முலங் 2 உடையவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7 ஆகும். 1 அல்லது 7 உடைய தேதிகள் உதாரணமாக 1ஆம் 10ஆம் 19ஆம் 28ஆம் 7ஆம் 16ஆம் மற்றும் 25ஆம் ஆகியவை சிறப்பானதாக கருதப்படுகின்றன. மேலும் 2ஆம் 11ஆம் 20ஆம் மற்றும் 29ஆம் போன்ற தேதிகளும் மிகுந்த சாதகமான அல்லது மிகுந்த எதிர்மறையான விளைவுகளை கொண்டுவரலாம். நீங்கள் முலங் 2 உடையவராக இருந்தால் 20, 29 அல்லது 38 போன்ற வயதில் முக்கியமான சம்பவங்களை அனுபவித்திருப்பீர்கள். எண் 2 இன் சிறப்புமிகு தன்மை அதிர்ஷ்டம் அல்லது கடுமையான சவால்களையும் கொண்டிருக்கின்றது. 1 அல்லது 7 உடைய ஆண்டு எண்ணிக்கைகள் உதாரணமாக 2008, 1999 அல்லது 2005 ஆகியவை பொதுவாக சாதகமாக இருக்கும். ஆனால் 2 உடைய ஆண்டு எண்ணிக்கைகள் ஏதாவது வழியில் எக்ஸ்ட்ரீமான அதிர்ஷ்டம் அல்லது கடுமையான கஷ்டங்களை கொண்டுவர முடியும். முலங் 2 உடையவர்களுக்கு 1 அல்லது 7 உடைய வயது எண்ணிக்கைகள் உதாரணமாக 28ஆம் அல்லது 25ஆம் வயது வெற்றி பெற்றவர்களாக இருக்கும். ஆனால் 29ஆம் அல்லது 38ஆம் வயதுகள் மிகுந்த உயர்வு அல்லது மிகுந்த கஷ்டங்களை கொண்டிருக்கும். வண்ணங்கள் தொடர்பாக நற்பொழிவுகளான வண்ணங்கள் வெள்ளை, கிரீம் மற்றும் வெள்ளி போன்ற லைட் ஷேட்ஸ் ஆகும். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு ஆகியவை நற்பொழிவாக இருக்கும். ஆனால் கருப்பு மற்றும் சிவப்பு போன்ற இருண்ட வண்ணங்களை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவை எதிர்மறை விளைவுகளை கொண்டுவர முடியும். முலங் 2 உடையவர்களுக்கு எளிதாக தீங்கு விளைவிக்கும் எண்கள் 4 மற்றும் 8 ஆகும். எண் 4 உடன் சம்பந்தப்பட்ட வயது 40 போன்றவை காயங்கள், உடல் நலப் பிரச்சினைகள் அல்லது சர்ச்சைகளை ஏற்படுத்த முடியும், குறிப்பாக 2011 அல்லது 2020 போன்ற ஆண்டுகளில். எண் 8 இலும் எதிர்மறை விளைவுகள் இருக்கின்றன. எண் 4 மற்றும் 8 இரண்டும் சவால்களை ஏற்படுத்தும், எனவே அவற்றை கவனமாக பரிசீலிக்கவும். பொதுவாக முலங் 2 உடையவர்கள் இருண்ட வண்ணங்களை, தவறான எண்களை வாகன அல்லது மொபைல் பதிவு எண்களில் அல்லது எதிர்மறையான தொடர்புள்ள இடங்களில் தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவை நல்ல அதிர்ஷ்டத்தை தடுக்கலாம். முலாங் 2 உடையவர்களுக்கு பல்வேறு உடல்நல சவால்கள் சந்திக்கக்கூடும். அவர்கள் ஜீரணக் குழப்பங்கள் மற்றும் பசிப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஆபத்தாக இருக்கின்றனர், இது அவர்களின் ஒட்டுமொத்த நலனை பாதிக்கக்கூடும். மன உறுதி குறைபாடு, டிபிர்ஷன் போன்ற மனச்சோர்வு பிரச்சினைகள் பொதுவாக இருக்கக்கூடும், மேலும் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களில் தற்கொலை எண்ணங்கள் ஏற்படக்கூடும். சிலர் மதுபானம் அல்லது புகைப்பிடிப்பின் போன்று உடலுக்கு நன்மையற்ற பழக்கங்களில் ஈடுபடலாம், இது அவர்களின் உடல் நலத்தை மேலும் பாதிக்கக்கூடும். உறங்கா நிலை மற்றும் பொதுவாக மூச்சுத் திணறல் போன்ற பிரச்சினைகள் மற்றொரு பொதுவான கவலை. முலாங் 2 உடைய பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம், மேலும் ஆண்கள் மற்றும் பெண்களில் நரம்பியல் தொடர்பான பிரச்சினைகளும் உருவாகலாம். தண்ணீர் சேகரிப்பு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் ஆகியவை கூடுதல் சவால்களாக இருக்கலாம். மன அழுத்தம் அவர்களின் உடல் மற்றும் மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். நல்ல உடல் நலத்தை பராமரிக்க முலாங் 2 உடையவர்கள் மன அழுத்தத்தை கையாள்வதில் கவனம் செலுத்த வேண்டும், உடல் நலமாக பழக்கங்களை அணுகி தேவையான மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும். முலாங் 2 இல் பிறந்தவர்களுக்கு எனது அறிவுரை என்னவெனில், அவர்களின் திட்டங்களை சாத்தியமாக நிறைவேற்ற கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் முடிவுகள் எடுக்கும் போது அவர்களின் உள்ளுணர்வு மற்றும் உணர்வுகளை நம்ப வேண்டும். ஜோதிடர்களின் அல்லது நியூமரோகி பயிற்சியாளர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக அவர்கள் உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படுவது சிறந்தது. அவர்கள் எந்த வழி அல்லது நிறுவனம் தங்களுக்கு சரியானதாக உணர்ந்தால் அந்த உணர்வின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஆனால் உள்ளுணர்வுக்கும் மற்றும் சரியான யோசனைகளுக்கும் இடையில் வேறுபாடு செய்ய லேர்ன் முடியும். உள்ளுணர்வு திடமாக வருகிறது மற்றும் யோசனைகள் இல்லாமல் வரும், ஆனால் சரியான யோசனை பெரும்பாலும் அதிகமாக சிந்திக்கின்றது. உள்ளுணர்வை நம்புவது அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுக்கும் உதவியாக இருக்கும். மேலும் அவர்கள் எந்த வகையான கலைக்கான திறமைகள் அல்லது படைப்பாற்றல் கொண்டவர்களாவர் என்றால் அதை பொருந்தி ஆராய்ந்து காட்சியளிக்க வேண்டும். தினசரி பணிகளில் படைப்பாற்றலை உட்படுத்துவது அவர்களுக்கு புகழும் வெற்றியும் கொடுக்கும்.
உதாரணமாக, மக்கள் தனித்துவமான கலை அல்லது படைப்பாற்றலை கவனித்து பாராட்டுவார்கள். இது புகழையும் பணம் சம்பாதிப்பையும் கொண்டுவரலாம். அவர்கள் படைப்பாற்றலை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மூலாங் 2இல் பிறந்தவர்கள் மனோநிலை மாறுபாடுகளுக்கு உட்படுவதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது அவர்களது வெற்றியை தடுக்கும். மனநிலை மாறுபாடுகளை பராமரிப்பதும் முக்கியம், ஏனெனில் இவை அவர்களது உறவுகளில் தீங்கு விளைவிக்கக்கூடும். பொதுவாக அவர்கள் மென்மையாக பேசுபவர்கள், ஆனாலும் மனநிலை மாறுபாடுகள் ஒரே நேரத்தில் அவர்களை கிரகமாகவும் குறுந்தொலைபேசியாகவும் மாற்றக்கூடும். இது அவர்கள் விழிப்புடன் தவிர்க்க வேண்டும். எப்போதும் நேர்மறையான மனநிலையுடன் உணர்ச்சிகளை பராமரித்து அவர்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடைய முடியும். மைக்கேல் ஜாக்சன் ஆகஸ்ட் 29, 1958 அன்று பிறந்தவர். பதவி: இசை, மனோரஞ்சகம், பாப்பின் கிங். வெற்றி: மைக்கேல் ஜாக்சன் பாப்பின் கிங் என அறியப்படுபவர். தனது மெய்யான ஆல்பங்களுடன், புதிய முறையில் இசை வீடியோக்களுடன் மற்றும் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளுடன் இசைத்துறையில் புரட்சி செய்தவர். அவரது திறமை, படைப்பாற்றல் மற்றும் அவரது பயனாளிகளுடன் ஆழமான உணர்ச்சி தொடர்பு ஆகியவை முலம் எண் 2 குணங்கள் உடன் ஒத்திகையாக அவருக்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தந்தன. மக்களுடன் இணைவதற்கான அவரது ஆழமான உளவியல் திறன் மற்றும் அவரது தொழிலுக்கான அர்ப்பணிப்பு அவரை உலகின் மிகுந்த தாக்கம் மிக்க பொழுதுபோக்கு கலைஞர்களில் ஒருவராக ஆக்கியது. லியோனார்டோ டிகாபிரியோ நவம்பர் 11, 1974 அன்று பிறந்தவர். பதவி: நடிகை, திரைப்பட தயாரிப்பு, ஆஸ்கர் விருது பெற்ற நடிகர். வெற்றி: லியோனார்டோ டிகாபிரியோ ஹாலிவுட்டில் மிக புகழ்பெற்ற நடிகர்களில் ஒருவராக உள்ளார். டைட்டானிக், இன்செப்ஷன், த ரெவனன்ட் மற்றும் த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் போன்ற படங்களில் அவர் அறிமுகப்படுத்திய பரபரப்பு கதாபாத்திரங்களுக்காக அறியப்படுகிறார். டிகாபிரியோவின் கலைத்துறைக்கு அவரது அர்ப்பணிப்பு மற்றும் பலவகையான சவாலான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்த திறன் மூலாங் 2இன் லக்ஷாணங்களைப் போல் ஆராய்ச்சி, உணர்வு மற்றும் ஒத்துழைப்பை முன்னிலைப்படுத்துகிறது. பிரபலமான இயக்குனர்களுடன் சேர்ந்து பணியாற்றும் போது மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தில் அவரது பங்கேற்பு அவரது உள்ளுணர்வு மதிப்புகளுடன் நெருங்கிய தொடர்பையும் உலகை நேர்மறை முறையில் பாதிப்பதற்கான திறனை மேலும் எடுத்துரைக்கின்றது. டிகாபிரியோவின் திரைப்பட கேரியர் தொடர்ந்து வெற்றியுடன் முன்னேறுகிறது, அவனுக்கு தன் தலைமுறை சிறந்த நடிகர்களில் ஒருவராக இடம்பெற்றிருக்கின்றது. ஷகிரா பிறந்த தேதி: பிப்ரவரி 2, 1977. பதவி: இசை, தொண்டு வேலை, பாடகர், பாடலாசிரியர் மற்றும் மனிதநேயவாதி. வெற்றி: ஷகிரா உலகளாவிய இசை சென்சேஷன் ஆகும். அவளின் தனித்துவமான குரல், ஆற்றல்மிக்க நிகழ்ச்சிகள் மற்றும் லத்தீன் மற்றும் ஆங்கிலம் பேசும் சந்தைகளில் குறுக்குவழி வெற்றியால் பிரபலமாகியுள்ளது. அவளின் மூலாங் 2 பண்புகள், உணர்வு, உள்ளுணர்வு மற்றும் படைப்பாற்றலின் மூலம் அவளின் கலைத்திறன் மற்றும் உலகளாவிய மேம்பாடு உருவாகியுள்ளது. இசையின் வெளிப்பாட்டைத் தாண்டி ஷகிரா தனது பேஃபுட் ஃபவுண்டேஷன் மூலம் கல்வியில் தொண்டு செய்கிறார். பல்வேறு பார்வையாளர்களுடன் இணையுள்ள அவளின் திறன் மற்றும் பரிசுத்தமான மனம் அவளை கலாச்சார தூதராகவும் உலகின் மிகப்பெரிய பாதிப்புடைய பெண்கள் பாடகர்களில் ஒருவராகவும் உருவாக்கியுள்ளன. அமிதாப் பச்சன் பிறந்த தேதி: அக்டோபர் 11, 1942. பதவி: நடிகர், திரைப்பட உற்பத்தி, தொலைக்காட்சி மைஸ்டர். வெற்றி: அமிதாப் பச்சன் இந்திய திரைப்பட உலகில் ஒரு புனிதமான பரிமாணமாக உள்ளவர். அவரின் தொழில்முறை வாழ்க்கை 5 தசாப்தங்களை மீறி விரிவடைகிறது. அவரது ஆழமான பாரட்டோன் குரல், சக்தி வாய்ந்த திரை முன்னிலை மற்றும் பலவகை நடிப்பு திறன்கள் அவரை சோலை, ஜன்சீர் மற்றும் திவார் போன்ற திரைப்படங்களுடன் பிரபலமாக்கின. அவரது உறுதி, கடுமையான உழைப்பு மற்றும் திரை நடிப்பிலும் தொலைக்காட்சி மைஸ்டர் ஆக தன்னை புதுமையாக மாறும் திறன் மூலாங் 2 இன் பண்புகளை பெற்று உணர்ச்சி, ஊடாடல் மற்றும் இடைமுகத்திறனை கொண்டுள்ளன. பச்சனின் ரசிகர்களுடன் உணர்ச்சி வாய்ந்த தொடர்பை ஏற்படுத்தும் திறன் மற்றும் வெற்றிகரமான திட்டங்களை தேர்வு செய்யும் அவரது வலிமையான உள்குத்தி அவரின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. இதனால் அவர் கலைத்துறையில் மிக மதிக்கப்படுகிறவர் மற்றும் அன்பிடப்பட்டவர் ஆனார். ஷாக்ருக் கான் பிறந்த தேதி: நவம்பர் 2, 1965. பதவி: பொழுதுபோக்கு, நடிப்பு, பாலிவுட் நடிகர். வெற்றி: பாலிவுட் கிங் என்று அழைக்கப்படும் ஷாக்ருக் கான் உலகின் மிக பிரபலமான மற்றும் வெற்றிகரமான நடிகர்களில் ஒருவர் ஆனார். அவரது கவர்ச்சி வாய்ந்த தன்மை, அசராத அர்ப்பணிப்பு மற்றும் பார்வையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவை மூலாங் 2 இன் குணங்களை உடையவை. தில்வாலே துலானியா லே ஜெயேங்கே, மை நேம் இஸ் கான்.
மற்றும் சென்னை எக்ஸ்பிரஸ் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களில் நடித்து புகழ்பெற்ற ஷாக் ருக் கான் பல்துறை திறன், உணர்ச்சி ஆழம் மற்றும் பெர்செவியரன்ஸ் உடையவர். அவரது கண்ணோட்டம், சிருஷ்டி மற்றும் வலுவான சமுதாய திறன்கள் அவனை உலகளாவிய திரைப்படத் தொழிலாளர்களின் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க உதவின. இந்த புகழ்பெற்ற ஆளுமைகள் அவர்களின் உள்ளுணர்வு, பரிவுக்கும் படைப்பாற்றலுக்கும் ஒத்துழைப்பான தன்மைக்கும் உதாரணமாக, மூலாங் 2 ஆழ்மையுள்ளவர்கள் எவ்வாறு அசாதாரணமான வெற்றியை அடைந்துள்ளனர் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. முலங்கில் பிறந்தவர்கள் நட்பு, பரிவும் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருப்பவர்கள் ஆவார்கள். அவர்கள் உணர்ச்சிகரமான உள்ளுணர்வு கொண்டவர்களாக இருக்கின்றனர் மற்றும் சில சமயம் மனமுடைந்து விடுகின்றனர். மக்கள் உடன் இருக்க விரும்பினாலும் பெரிய குழுக்களில் அவற்றுக்கான வசதியற்ற நிலையில் உணர்ந்து கொள்கின்றனர் மற்றும் பெரும்பாலும் மற்றவர்களிடமிருந்து உறுதிப்படுத்தல் தேவைப்படுகின்றனர். அவர்கள் கால்பக்கமானவர்களாக இருக்க விரும்புவார்கள் மற்றும் தனியாக வேலை செய்வதை விட மற்றவர்களுடன் கூட்டமாக பணியாற்ற விரும்புகின்றனர். இந்த குணாதிசயங்கள் அவர்களை சிறந்த குழு வீரர்களாக மாற்றுகின்றன. அவர்கள் தொடர்பு மற்றும் ஆதரவை மதிக்கின்றனர். முலங் 11 இல் பிறந்தவர்கள் சிறந்த சிந்தனைகளால் நிரம்பியவராக இருப்பினும் அவற்றை யாவும் செயல்படுத்துவதில் சிரமம் அடைவார்கள். அவர்கள் மிகவும் பரிசுத்தமாய் உள்ளவர்கள் மற்றும் திறமையுடையவராக இருப்பினும் அவர்களது நரம்பு கலவைகள் மற்றும் உணர்ச்சி உச்சிவைசல்கள் அவர்கள் தங்கள் குறிக்கோள்களில் கவனம் செலுத்துவதில் தடையாக இருக்கின்றன. அவர்கள் தங்கள் சிந்தனைகளுடன் மற்றவர்களை ஊக்குவிக்க முடியும், ஆனால் தங்கள் உணர்ச்சிகள் மிகவும் விரைவாக மாற்றம் அடைவதால் செயல்படுத்துவதில் அவர்களுக்கு சில நேரங்களில் சிரமம் ஏற்படலாம். முதல் 10ஆம் தேதி பிறந்தவர்கள் நட்புகூர்வோராக, நல்ல தொடர்பு கொள்ளும் திறனுள்ளவராக மற்றும் எளிதில் சேரக்கூடியவர்களாக உள்ளனர். அவர்கள் அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகின்றனர் மற்றும் நவீன வாழ்க்கையின் சத்தமும் அழுத்தமும் தவிர்க்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். அவர்கள் எழுதுவதில் தங்களை வெளிப்படுத்துவதில் பெரும்பாலும் சிறந்தவர்கள். அவர்கள் சில சமயங்களில் மனநிலையில் மாற்றம் காணலாம், ஆனால் அவர்கள் அருகிலுள்ள நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு மூலம் நல்ல மனநிலைக்கு திரும்புவார்கள். 29ஆம் தேதி பிறந்தவர்கள் 2 மற்றும் 9 இன் சக்திகளால் பாதிக்கப்படுகிறார்கள், மேலும் 11 இன் சிறப்பு சக்தியையும் கொண்டுள்ளனர். 2 கூட்டல் 9 சமன் 11. அதனால் அவர்களது வாழ்க்கை உயர்ந்த மற்றும் கீழ்நிலைகளால் நிரப்பப்படும். அவர்களின் திறன் மற்றவர்களிடம் தெளிவாக இருக்கும், ஆனால் அவர்களே அதை பார்க்க முடியாது. இந்த பிரிவினருக்கு கற்பனை செய்து கனவுகளை காணும் தன்மை உள்ளது, ஆனால் அவர்கள் தங்களுடைய பெரிய யோசனைகளை நிஜமாக மாற்ற சிரமப்படுவார்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு பல முக்கியமான தகவல்களை தரும் எண் 2 பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நம்புகிறோம். நீங்கள் எந்த மாதத்தின் 2ஆம், 11ஆம், 20ஆம் அல்லது 29ஆம் நாளில் பிறந்தவராக இருந்தால் அதன் பண்புகளுடன் தொடர்பு கொள்ள முடியும் என நம்புகிறோம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது கருத்துகள் இருந்தால் கீழே ஒரு கருத்தை எழுதவும். நாங்கள் உதவுவதற்காக உள்ளோம். நாம் மூலாங் 1 பற்றிய வீடியோவை இன்னும் பார்க்கவில்லை என்றால் இதோ சிலை முகப்பு படத்தினை கிளிக் செய்து பாருங்கள். மேலும் எங்கள் நூமரோ குரு யூடியூப் சேனலை பின் தொடர மறக்காதீர்கள். மேலும் பல ஆழமான வீடியோக்களுக்கு நியூமராலஜி பற்றிய. இன்று இதுதான். அடுத்த வீடியோவில் நாம் மூலாங் 3 ஐ ஆராய்ந்தபோது சேருங்கள். அப்போது வரை நலமான நாளை அனுபவிக்கவும்.